எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, மிருத்யு என்னும் மரண புள்ளி ஏற்படுத்தும் கண்டம். மிருத்யு பாகை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதை பல விதமான கால்குலேஷன் இருக்குது. இப்போ இதில் 2 தான் நான் கொடுத்துருக்கேன். இன்னும் 3 இருக்குது. மிருத்யு பாகை கால்குலேட் பண்ணுறதுக்கு மூல நூல்களில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் கீழே கொடுக்கப்பட்டது ஒரு மிருத்யு பாகை. மிருத்யு பாகை கண்டுபிடிக்கிறதுக்கு மேலே கொடுக்கப்பட்டது ஒரு வழி. இதே மாதிரி இன்னொரு 3 வழிகள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் பார்த்துட்டு எது சரிங்கிறது நடைமுறையில் பொருத்தி பார்த்தா தான் தெரியும். இப்போ இது இந்திரா காந்தியினுடைய ஜாதகம். இவங்களுக்கு மிருத்யு புள்ளி எப்படி வேலை செஞ்சுருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அடுத்து இன்னொரு மிருத்யு பாகை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த மிருத்யு அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லக்ன புள்ளி, உங்களுடைய லக்னம் நின்ற டிகிரி, சூரியன் நின்ற டிகிரி, சந்திரன் நின்ற டிகிரி, குரு நின்ற டிகிரி, இந்த 4 டிகிரியும் கூட்டணும். கூட்டும்போது டோட்டல் வருதுல்ல, அது 360 தாண்டி போனால் 360ஆல் கழிச்சிட்டு மீதி என்ன டிகிரி வருதோ அது இந்த 12 கட்டத்துக்குள்ளே எங்கே வருதோ அதில் நம்ம போட்டுக்கணும். அந்த டிகிரி மேலே கோச்சார சனி போகும்போது அவங்களுக்கு மரணம் சம்பவிக்கும் அல்லது கண்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படி நடக்கும்னு சொல்லப்படுது. அப்படி இல்லைன்னா இந்த மிருத்யு பாகை விழுந்தது 292 டிகிரி திருவோண 4ஆம் பாவத்தில் விழுகுது. இந்த இதுக்கு 10ஆம் பாவத்தில் சனி சஞ்சரிக்கும் காலம், கோச்சாரத்தில் சனி போகும்போது கூட கண்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இது இந்திரா காந்தி அவங்களுடைய ஜாதகம். இதில் மிருத்யு பாகை 292 டிகிரி திருவோண 4ஆம் பாவத்தில் விழுந்திருக்கு. அப்போ இங்கே சனி கோச்சாரத்தில் சஞ்சரித்தாலும் கண்டம் ஏற்படும் சொல்லணும். இதுக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாமில் சனி சஞ்சரித்தாலும் கண்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இவங்களுக்கு மரணம் எப்போ ஏற்பட்டதுன்னா, துலாம் ராசியில் சனி பிரயாணம் செய்யும்போது தான் இவங்களுக்கு கண்டம் ஏற்பட்டது, இறந்துட்டாங்க அவங்க. இது எப்படி இதெல்லாம் பார்க்குறது அப்படின்னா, இதில் நிறைய பரிவர்த்தனை இருக்குது. சனி சந்திரன் பரிவர்த்தனை, குரு சுக்கிரன் பரிவர்த்தனை, சூரியன் செவ்வாய் பரிவர்த்தனை. அப்போ பரிவர்த்தனை அப்படிங்கிறது நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் அடிக்கடி ஒரு நிலையில்லாத வாழ்க்கையை தான் கொடுக்கும். ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாது. பரிவர்த்தனைங்கிற இடமாற்றம் இருக்கும், ஏதாவது பிரச்சனை வந்து போகும், ஏற்ற இறக்கமாக இருக்கும் வாழ்க்கை, எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ நிறைய பரிவர்த்தனை ஆச்சு அப்படின்னா நிம்மதியற்ற வாழ்க்கை தான் வாழணும். மரணம் எப்போ சம்பவிக்கும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விதிகள் இருக்குது. ஒவ்வொரு நூலில் ஒவ்வொரு விதிகள் சொல்லப்பட்டிருக்கு. இது மிருத்யு பாகை வச்சு எப்படி கண்டத்தை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இதில் போட்டிருக்கேன். அதுக்கு லக்னம், சூரியன், சந்திரன், குரு, இந்த 4 கிரகங்கள் நிற்கக்கூடிய டிகிரியை கூட்டி 360 தாண்டி போனால் 360ஆல் கழித்து மீதி வரக்கூடிய டிகிரி எங்கே இருக்கோ அது மேலே கோச்சார சனி போகும்போதோ அல்லது அதுக்கு 10ஆம் இடத்துல கோச்சார சனி போகும்போதோ கண்டம் ஏற்படும். மரணம் சம்பவிக்குமா அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது. அதுக்கு நிறைய விதிகள் இருக்குது. அதை இனிமேல் ஒன்று ஒன்றா பார்ப்போம். மூல நூல்களில் ஒவ்வொரு நூலில் ஒவ்வொரு வகையான விதிகள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு விதி இன்னொரு விதியோட மேட்ச் ஆகாது. இதுக்கே ஒரு 50க்கு மேற்பட்ட விதிகள் இருக்குது மரணத்தை சொல்கிறதுக்கு. அப்போ மிருத்யுங்கிறது ஒரு பாதிப்பை தரக்கூடிய மரண புள்ளின்னு சொல்லப்படுது. இதையும் உங்கள் ஜாதகத்தில் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் கண்டம் ஏற்படுங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். ஒரு ஆக்சிடென்ட் ஆகும், ஒரு பாதிப்பு வரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். மரணம் வருமா அப்படிங்கிறதுக்கு அதுக்கு நிறைய கால்குலேஷன் இருக்குது, நிறைய விதிமுறைகள் இருக்குது. அதை நம்ம இப்போ பேசலை. கண்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் இங்கே சொல்கிறேன். இதில் மீண்டு வருவாங்களா வரமாட்டாங்களா இருக்குது, நிறைய விதிகள் இருக்குது. அதை வரும் வீடியோக்குள்ளே பார்ப்போம். அடுத்து 2வது ஒன்று போட்டிருக்கேன். இதில் ஒவ்வொரு ராசியிலையும் ஒரு குறிப்பிட்ட டிகிரி மிருத்யு பாகை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. மேசத்தில் 16 டிகிரி மிருத்யு பாகை, ரிஷபத்தில் 9 டிகிரி மிருத்யு பாகை, மிதுனத்தில் 21 டிகிரி மிருத்யு பாகை, கடகத்தில் 22 டிகிரி, சிம்மத்தில் 25 டிகிரி, கன்னியில் 2 டிகிரி, துலாமில் 4 டிகிரி, விருச்சிகத்தில் 23 டிகிரி, தனுசில் 18 டிகிரி, மகரத்தில் 20 டிகிரி, கும்பத்தில் 21 டிகிரி, மீனத்தில் 10 டிகிரி. இதுலேயுமே சில இதில் வேரியேஷன் ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் பெரும்பாலும் கொடுக்கப்பட்ட டிகிரி தான் நான் இங்கே போட்டிருக்கேன். இதில் சில லோக்கல் ஆத்தர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வேறு டிகிரி மாறி கொடுத்துருக்காங்க. அப்போ எது ஒர்க் ஆகுதுங்கிறத நடைமுறையில் பொருத்தி பார்த்தா மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நம்ம கடவுள் கிடையாது, கொடுத்தது கரெக்டுன்னு சொல்கிறதுக்கு. அதை நடைமுறையில் செக் பண்ணி பாருங்கள். இது மூல நூல்களில் கொடுக்கப்பட்ட டிகிரி. ஆனால் லோக்கல் ஆத்தர்ஸ் இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த டிகிரியில் ஒரு என்ன கிரகம் பிரயாணம் பண்ணுது, அது சஞ்சரிக்குதோ கோச்சாரத்தில், அந்த நேரத்தில் கண்டம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது உங்கள் அஷ்டமாதிபதி இந்த டிகிரியில் ட்ராவல் ஆகும்போது கண்டம் வரும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரகம் இந்த மிருத்யு பாகையில் இருக்குதோ அதனுடைய தசாபுத்தி வரும்போது உங்களுக்கு கண்டம் ஏற்படும் சொல்லலாம். இப்படி பல விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ என்ன கிரகம் எந்த டிகிரியில் நிற்கிதுன்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு குரு 21 டிகிரியில் இருக்குது அப்படின்னா, குருங்கிறது யார்? உங்களையும் குறிக்கும், உங்கள் பையனையும் குறிக்கும், குழந்தைகளை குறிக்கும். அப்போ அவங்களுக்கு கண்டம் ஏற்படும் சொல்லலாம். ஆயுள் பாதிப்பு வரும்னு சொல்லக்கூடாது. கண்டம்னா
ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, எங்கேயாவது அடிபடுறது, சர்ஜரி பண்ணுறது, அந்த மாதிரி பாதிப்புகள் வரலாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ என்ன கிரகம் வந்து இதிலெல்லாம் நிற்கிதோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மிருத்யுஞ்சய மந்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த மந்திரத்தை வந்து டெய்லி வந்து அவங்க பாராயணம் பண்ணுறது சிறப்பானது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து பெஸ்ட்டு பரிகாரம். இதை விட பெஸ்ட்டு பரிகாரம் என்னென்னா, எங்கேயாவது ஒரு அடிபட்டு விலங்குகள் அடிபட்டு இருக்குது, மனிதர்கள் அடிபட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து எமர்ஜென்சி இதுக்கு வந்து நீங்கள் உதவி பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய கண்டத்துலேருந்து நீங்கள் மீளலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ இந்த குறிப்பிட்ட டிகிரியில் வந்து மிருத்யு பாகைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் எந்த கிரகம் நின்னாலும் அல்லது இது மேலே வந்து கோச்சார கிரகங்கள் எந்த கிரகம் டிரான்சிட் ஆகுதோ அப்போது வந்து உங்களுக்கு கண்டம் ஏற்படும். தசாபுத்தியில் இப்போ உதாரணத்துக்கு சூரியன் வந்து 16 டிகிரியில் இருக்குது. அப்போ உங்கள் இயற்கையிலே அந்த மிருத்யு பாகையில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா அது கண்டத்தை கொடுக்கும். எப்போ கொடுக்கும் அப்படின்னா, சூரிய திசையிலையோ அல்லது வந்து அது மேலே வந்து கோச்சார சூரியன் போகும்போதோ அல்லது 8ஆம் அதிபதி போகும்போதோ, இப்படி நிறைய விதிமுறைகள் இருக்குது. அந்த உறவுக்கு வந்து கண்டம் ஏற்படும். உங்களுக்கு தான் கண்டம் ஏற்படும்னு சொல்லக்கூடாது. சூரியன் இருந்துச்சா அப்பாவுக்கு கண்டம் ஏற்படும் அந்த டைமில். அதே மாதிரி சந்திரன் இருந்துச்சுன்னா அம்மாவுக்கு அந்த டைமில் கண்டம் ஏற்படும். அப்போ கோச்சாரத்தில் ஒரு கிரகம் அதில் டிரான்சிட் ஆகும்போது அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த கண்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம், உங்கள் ஜாதகத்தை வச்சு. இப்படி பல வகையில் வந்து இதை பார்க்க முடியும். இந்த டிகிரியை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு கால்குலேஷன், மேலே உள்ளது ஒரு கால்குலேஷன். இன்னொரு 3 விதமாக வந்து மிருத்யு பாகை கால்குலேட் பண்ணுறாங்க. அதையும் நம்ம வர வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஒரு மெத்தட் கிடையாது, பல மெத்தட் இருக்குது. ஆயுள் விதிகளே ஒரு 50க்கு மேற்பட்டு இருக்குது. அதனால் வந்து ஒரு விதியை வச்சுட்டு இப்படி தான் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆய்வுக்கும் உட்படுத்தி பார்க்கணும். ஆய்வுக்கு உட்படுத்துகிற போதுமான ஜாதகம் இல்லை அப்படின்னா டெஸ்ட் பண்ண முடியாது. இது எல்லாத்தையும் செக் பண்ணால் தான் நம்ம உறுதியிட்ட விஷயத்தை வந்து சொல்ல முடியும். இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.